ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஆன்மீக பரிகாரத்தையும் நாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2026 3வது மாதமான மார்ச் மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த மார்ச் மாதத்தில் ஒரு அதிபயங்கரமான நாளானது வர இருக்குது. கிட்டத்தட்ட 850 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜ கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த ஒரு நாளானது வர இருக்குது. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 18ஆம் நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் பங்குனியுடைய 4ஆம் நாள். கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற ஒரு பழமொழிக்கேற்ப இந்த புதன்கிழமை ரொம்ப சிறப்பான நாளாக அமைகிறது. அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகுது. அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது. ஆக்சுவலி கிரகங்களிடையே சனி பயிற்சி நடந்து இந்த அமாவாசை ஃபஸ்ட்டு வர்றதுனால இது பெரிய அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே நிறைய மாற்றங்களும் சேர்க்கைகளும் ஏற்படுது. அந்த மாற்றம் சேர்க்கை காரணமாக ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையிலேருந்து என்ன நடக்குங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் மகரம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. முன்னோர்களுடைய அருளால் உங்களுக்கு சாபமா, முன்னோர்களுடைய அருளால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கான சிறப்பு பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசை, அதாவது புத அமாவாசை. இந்த அமாவாசையில் பணம் சேருவதற்கு சில பரிகாரங்கள் செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நடக்கிற மாதிரி ஒரு விதியை அமைய செய்யும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோடு இந்த அமாவாசையில் மகர ராசிக்காரங்க செய்திடுங்க. ஆக்சுவலி இதை நீங்கள் செய்கிறது போது உங்களுக்கு குறிப்பிட்ட சில நாள்லேயே மாற்றம் ஏற்படுவதை நீங்களே உணரலாம். இது அந்த மாதிரியான ஒரு பரிகாரம். சரி, பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பரிகாரத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பலன்களை சொல்கிறேன். ஏன்னா பரிகாரம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதை விட உங்களோட லைஃபுக்கு இப்போதைக்கு இது ரொம்ப தேவை. ஏன்னா சனிப்பயிற்சி முடிஞ்சிருக்குல்ல, அதனால் கண்டிப்பாக பரிகாரம் தேவை. சரி, வாங்க பார்க்கலாம். உங்களுடைய வாழ்வில் தீராத கஷ்டம் என்று ஒன்று கட்டாயம் ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்பீங்க, எவ்வளவோ வேண்டுதல்களை நிறைவேற்றியிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது. அப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்து பாருங்கள். இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்னைக்கு தூங்குறது தான் கரெக்டு. அடுத்த சித்திரை அமாவாசை தேதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வினை கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பார். இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமையை தரக்கூடிய பாரம் எது, கஷ்டம் எதுங்கிறது தெரியும். அதுக்காகவும் இந்த பரிகாரம் செய்யலாம். உதாரணத்திற்கு, திருமணமாக வேண்டுமா, கடன் சுமை குறைய வேண்டுமா, உடலுபதைகள் தீர வேண்டுமா, குழந்தை வர வேண்டுமா, அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா, மனைவிக்கு ஆரோக்கியம் தேவையா, எது வேண்டுமென்றாலும் அந்த இறைவனிடம் கேளுங்க, முன்னோரிடம் கேளுங்க, குலதெய்வத்திடம் கேளுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட பரிகாரம் இது. செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. மிக மிக சுலபமான பரிகாரம் தான் இது. ஈஸியாக செய்திடலாம். அமாவாசை அன்னைக்கு காலையில் குளித்து முடிச்சுட்டு சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு கேரி பேக்கில் சேகரித்து வரணும். இவ்வளவு தான் பரிகாரம். தினமும் அந்த பச்சரிசி எடுத்து அந்த பையில் சேகரிக்கும் போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால், ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்க. ஸோ இந்த அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்ய தூங்குங்க. தினம் ஒரு டம்ளர் பச்சரிசியை தனியாக சேகரிங்க.
அடுத்து சித்திரை அமாவாசை நாள் அன்று ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்து இருக்கும் அல்லவா, அந்த அரிசியோடு 1/2 கிலோ வெல்லம் சேர்த்து 100 ml குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு அதை அப்படியே தானம் கொடுத்து விட வேண்டும். அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் அந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். தானம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க. இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு முறை செய்து பாருங்கள். உங்கள் வேண்டுதலானது உடனே பலிக்கும். எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை தூங்குறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதியில் பலித்திருக்கும். இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை. முன்னோர்களையும் குலதெய்வத்தை நினைத்து தினமும் ஒரு கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வதாக இது அர்த்தம். நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கர்ம வினைகள் எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரம் செய்யுங்க, நல்லதே நடக்கும். இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதாங்க பரிகாரம். இப்போ உங்களுக்கான அமாவாசை பலனை வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அமாவாசை பலன்களை தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் நலமான நாட்கள் நிறைய இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பெரிய பெரிய பிரச்சனைகள் மொத்தமாக விலக போகுது. நீண்ட நாளாக கடன் சுமையில் இருந்தீங்கன்னா அந்த சுமையெல்லாம் உங்களுக்கு தீரும். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியம், இந்த மாதிரி எல்லாமே இனியதாக இருக்க போகிறது இனி வரக்கூடிய நாட்கள். உறவுகள் மூலம் வந்த பிரச்சனைகள் மொத்தமாக உங்களுக்கு சரியாகும். கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்படும். மன நிம்மதி கிடைக்கும். அதுக்கான ஒரு நாளாக இனி வரக்கூடிய நாள் உங்களுக்கு கிரகங்களால் இந்த அமாவாசையிலிருந்து அமைய போகுது. ஸோ இந்த அமாவாசையிலிருந்து உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பு பலன்கள் கிடைக்கும். அதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலி எள் என்றால் எண்ணெயாய் நிற்பவர்கள் நீங்கள். சுறுசுறுப்போடு செயல்படுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு சிறப்பு பலன்களாக இந்த பலன்கள்லாம் கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் இந்த அமாவாசையிலிருந்து அமைதியாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. மெயினாக தேவையற்ற விஷயங்களில் அனாவசியமாக தலையிடும்போது உங்கள் போக்கை தவிர்ப்பது அவசியம். மீறி நீங்கள் அதை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். ஸோ பொறுமையாக இருக்கிறதுக்கு இந்த அமாவாசையில் முயற்சி பண்ணுங்கள். பொறுமையாக இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் வேலையே பறிப்போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி கெடுபிடி இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுதுங்க. அப்புறமேட்டு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க வெளியூர் வியாபாரத்திற்காக அடிக்கடி செல்பவர்கள் நீங்கள் பயணத்தின் போது உங்கள் உடைமைகளையும் நீங்கள் கொண்டு போகக்கூடிய பொருட்களையும் பாதுகாப்போடு எடுத்து செல்வது நல்லது. இப்போதைக்கு வியாபாரக்காரங்க பயணங்கள் மேற்கொள்வதை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் பொருட்களெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போங்க. புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ பண்ண வேண்டாம். இப்போதைக்கு கவனமாக இருக்கிறது உங்களோட வியாபாரத்துக்கு நல்லது. வியாபாரத்தில் பெருசாக எந்த ஒரு லாபமும் இருக்காதுங்கிறதுனால தான் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பதை உங்களுக்கு சொல்ல வரேன். அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் உங்கள் குடும்பத்தை பராமரிப்பதில் உங்கள் நிர்வாக திறமை இந்த அமாவாசையில் படிச்சிடும். மாமியார் மருமகள் உறவு சமாதானமாக செல்லும். மற்றபடி வீடு கட்டக்கூடிய திட்டம்லாம் இருந்தால் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த திட்டம் நிறைவேறும். ஸோ அதுக்கான அடித்தளமான ஒரு கிரக அமைப்பை இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு வலுவாக அமைஞ்சிருக்குங்க. அப்புறமேட்டு கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி ஏற்பட இடம் உண்டு. அங்கு உங்களுக்கு உடைமைகளான செல்போன் போன்ற பொருட்களில் கவனம் தேவை. உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு தேடி வரும். அதே சமயம் செல்போன் போன்ற பொருட்களில் கவனமும் தேவை. ஸோ கலைஞர்கள் கவனமாக செயல்பட வேண்டியது இந்த அமாவாசையில் அவசியம். அப்புறம் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்றில்லாமல் அன்றாட பாடங்களை அன்றென்றே படித்து வந்தால் மட்டுமே தேர்வுகளில் வெற்றி வாகையை சூட முடியும். ஸோ தேர்வுகளில் வெற்றி வாகையை சூடுவதற்காக இந்த மாதிரி
மாதிரி நீங்கள் அன்னன்னைக்கே வந்து லெசனை முடிக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அப்படி முடிச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்க வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட் இதே போல தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.